வணக்கம். காமராஜர் ஐயரோட 123வது பிறந்த நாள்ல இருக்கீங்க. ஸோ எப்படி ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட வீட்ல இருந்து இந்த இந்த விஷயத்த நம்ம கொண்டாடுறது ஒரு பெருமையான விஷயம். எங்கெங்க இருந்தெல்லாம் மக்கள் வந்து பார்க்குறாங்க. அவரோட பிறந்த நாள தன்னுடைய பிறந்த நாளா கொண்டாடுறது மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கு. பேத்தியாங்க. அண்ட் அவர் இருந்த ஆட்சி காலமும் சரி, இப்ப இருக்க ஆட்சி காலமும் சரி, எப்பயுமே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஏன்னா அவரோட ஆட்சி காலத்துல பெருந்தலைவர், அவர் நிறைய விஷயம் கொடுத்திருக்காரு. ஸோ அதே ஆட்சி காலம் இப்ப தொடருதா? இல்ல நிறைய சிக்கல்கள் இருக்கா உள்ளுக்குள்ள? இல்ல, அவர் ஆட்சி காலம் டோட்டலி டிஃப்ரெண்ட். 9½ ஆண்டு காலம் இப்ப வரைக்கும் பொற்கால ஆட்சியை கொடுத்தது அவர் மட்டும்தான். நம்மளுக்கு என்ன தேவை, நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்றது அப்பயே செதுக்கி வச்சுட்டு போயிருக்காரு. தொழிற்சாலைகளா இருக்கட்டும், நீர்வளமா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவருதான், அவருக்கு மிஞ்சி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அதோட ஃபாலோஅப்ல தான் நம்ம இருக்கோம். இதை இன்னும் சரிவர நேர்த்தியா கொண்டு போனா இன்னும் சுபிட்சமா இருக்கும் அப்படிங்கிறது. நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்களோட வழியில தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதோட நிக்கிறாங்க. சொல்றதோட மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா செயல்ல ஒரு சில இடத்துல இல்ல. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதையும் அவர் சொல்றது மட்டும் இல்லாம செயல்படுத்தினாக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் சந்தோஷமா இருப்போம். அதனால அதை இன்னும் சரிவர கையாண்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் இப்ப நிறைய பேர் நிறைய புது கட்சிகள் வந்துட்டு இருக்கு. நிறைய இளைஞர்களும் பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்கும் காமராஜர் அவர்கள் இப்ப இருந்திருந்தா என்ன ஒரு அறிவுரை சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறது? நல்லா படிங்க. ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டு இருக்கோம். நல்ல இடத்துல நம்ம நிக்கிறோம். இதை இன்னும் சரிவர பார்க்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் அப்படிங்கிறது சில தலைவர்களுக்கு, படிக்காதவங்களுக்கு, பணம் இருக்கவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. படிச்ச பிள்ளைங்களும் வரணும், யங்ஸ்டர்ஸும் வரணும். இவங்கெல்லாம் வந்தாதான் இந்த நாட்டுக்கு என்ன தேவைன்றது அட்டவணைப்படுத்த முடியும். இங்க என்ன சரி செய்யணும், என்ன மாற்றி அமைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வர யங்ஸ்டர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது சாத்தியமா இருக்கும். ஸோ அதை கண்டிப்பா தாத்தா அதை வலியுறுத்துவாங்க. அதுபடி இந்நேரம் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஆட்சி இதுல இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். நாடார் மக்கள் பேரவையினுடைய நிறுவன தலைவர், இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகிய ஏபி ராஜா மறுக்கூடிய அண்ணன் அவர்கள் எல்லாருமே பெருந்தலைவர் காமராஜருடைய அவருடைய இதுக்கு இன்னைக்கு மலையர் மாலை அணிவித்திருக்கிறோம். மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். ஒரு பெருந்தலைவரை பற்றி நான் சொல்லக்கூட முடியாதுன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழ்மையாக இருந்து ஒரு அரசியல் வாய்க்கு மட்டும் இல்லை, அனைத்து மக்களுக்கும் சேவைகள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். இது மாதிரி இன்னொரு தலைவர் இனிமே பிறப்பாரானா வாய்ப்பே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு இந்த நாளில் நாங்கள்லாம் மனசு கண் கலங்குறால நிலைமையில தான் இருக்கோம். ஏன்னா இப்படியாப்பட்ட தலைவரை நாங்கள் இழந்துட்டோமேங்கிற போது எங்களுக்கு அவ்வளவு இதாக இருக்கிறது. இருந்தாலும் மெம்பரும் அவருடைய புகழை இந்த பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் மற்றும் வெங்கடேசர் பண்ணையார் அவருடைய வழிபாடுகளில் உள்ள அனைவருமே நாங்கள் எல்லாருமே மறக்காம ஒவ்வொரு நாளும் இந்த பிறந்த நாளையும் அவருடைய நினைவு நாளையும் நாங்கள் மிக வருத்தமாக அதை கொண்டாடுவோம் என்பதும், மக்களுக்கு ஏழப்பட்ட மக்களுக்கு நல்ல நலத்திட்ட உதவிகள் நிறைய உதவிகள் செய்யறதுக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அண்ணன் எல்லா பகுதியிலும் அண்ணன் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த நாடார் மக்கள் பேரவையும் இந்த பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் இணைந்து செயல்படும். இங்கே வந்திருக்கின்ற ஏராளமான வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. இந்த அமைப்பு ரீதியாக பெருந்தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவிக்க அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்க மாநில நிர்வாகிகள் அவர்களுக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏபி ராஜா, நாடார் மக்கள் பேரவையுடைய நிறுவன தலைவர், பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். அண்ணன் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க. அண்ணன் மாநிலத்துக்கு கௌரவ தலைவரா அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. மற்ற பொறுப்பாளர்லாம் கூட வந்திருக்காங்க என்று தெரிவித்து, பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 123வது பிறந்த நாளில் அவர் வாழ்ந்த டிநகரில் உள்ள அவருடைய இல்லத்தில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மாலை அணிவித்து எம்முடைய செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருடைய அப்பாவுடைய நினைவு நாளாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய சொந்த ஊரில் நலத்திட்ட உதவிகள் நிறைய வழங்க வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தினால் அங்கே அருகில் உள்ள பிறந்தவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து காலையிலே வீர வணக்கம் செலுத்தி இருக்கின்றார். கர்மவீரர் பிறந்த நாளில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசமாக கல்வி வழங்க வேண்டும் என்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கோரிக்கையை தமிழக அரசுக்கு நினைவுறுத்தி அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று இந்த நாளில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே நாங்கள் உறுதியேற்கிறோம். இந்த நிகழ்விலே நான் மத்திய சென்னை மேலிட பொறுப்பாளர் இரா செல்வம், மத்திய சென்னை மாவட்ட துணை செயலாளர் மின்னல் பாபு, சகோதரர் நேசமணி, தோழர் சாந்தி
உள்ளிட்ட நான் செல்லத்துறை ஆகிய நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 123வது பிறந்த தினம். ஒரு மாமனிதருக்கு 123வது பிறந்த தினம் அப்படி கொண்டாடும் அளவுக்கு இன்னைக்கு நாடு இருக்குதுன்னு சொன்னா அவர் எவ்வளவு உயர்ந்த மனிதராக, ஆள் மட்டும் இல்ல, அவருடைய பணிகள் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய அத்தாட்சி. அவர்தான் ஒரு நேர்மையான முதலமைச்சராக, நேர்மையான ஒரு அரசியல் தலைவராக, கல்வி எவ்வளவு முக்கியம்னு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. அதை அடிப்படை காரணமாக இன்னைக்கு இருப்பவர் திரு காமராஜர். டெல்லியிலையும் ஆம் ஆத்மி கட்சியும் கல்வியில தான் நாங்க மிக முக்கியத்துவத்தை காட்டுறோம். டெல்லியில தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களில் பெரும்பாலோட லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு அரசு பள்ளிகளில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினாரு. இது போல கல்வி எவ்வளவு அவசியம்னுங்கிறதுல முன்னோடியாக காட்டியவர் திரு காமராஜர் அவர்கள். அதனால அவருடைய பிறந்த தினம் என்பது, அது கொண்டாடப்படுவது என்பது இன்னைக்கு ஒரு திருநாளாக, கல்வியின் திருநாளாக சொல்லப்பட்டாலும் இன்னும் இது அவரை பற்றி கொண்டு செல்வது இன்னும் இது போதுமானதாக இல்லை என்பதை நான் தெரிவிக்கிறேன். எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு, கலைஞர் அவர்களுக்கு இந்த ஆட்சி முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதை போல திரு காமராஜர் அவர்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை தருகிறார்கள். தந்தாலும் இன்னைக்கு இந்த அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு எதையாவது ஒரு சிறப்பான ஒரு கல்வி திட்டத்தை இன்னைக்கு அறிவித்திருக்கலாம். அறிவித்திருந்தா அது இன்னும் அவருக்கு, அவருடைய பணிகளுக்கு ஒரு அங்கீகாரம், அவருக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு பெரும் புகழை இன்னும் மக்களிடம் அவருடைய செயலை, ஏன்னா அவர் எடுத்துக்காட்டு, அவரை போல எல்லாரும் வரணும், எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய விஷயம். ஆகையினால தமிழ்நாடு அவரு ஒரு மதசார்பற்ற மனிதராக இருந்தாரு. எந்த ஜாதிகளுக்கும் உட்பட்டு அதுக்கு அடங்கிய மனிதர் அல்ல. அது போல இன்னைக்கு தமிழகத்தை சீரழிக்க பல கட்சிகள் முயற்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பிஜேபியை விட அதிமுக தமிழகத்தை சீர்குலைக்க தயாராகி கொண்டிருக்கிறது. என்னென்னலாம் பிஜேபி பேசணும்னு நினைக்குதோ அதெல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பேசுறார். ஆக இந்த காலகட்டங்களில் இந்த மோசமான தமிழகத்தையே சீரழிக்க துணிஞ்சிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கொண்டிருக்கின்ற நேரத்தில் திரு காமராஜனுடைய புகழை, அவருடைய மதச்சார்பின்மையை எல்லாம் இன்னும் அவருடைய கல்வி, அவர் சேவையாற்ற கல்வி முறையெல்லாம் இன்னும் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். இன்னும் எல்லா வகைகளிலும் பள்ளிகளில் பாடமாக இன்னும் அது பதியப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த அவருடைய இந்த 123வது பிறந்த நாள் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய கல்வி பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். பல சேவைகள், கல்வியில காலை உணவு திட்டம், காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அதுக்கு மேல ஒரு படி மேல போய் இன்னைக்கு காலை உணவு திட்டத்தையும் கொடுத்திருக்கிறாரு. மாணவர்களுக்கான பல சலுகைகள் அளித்திருக்கிறாரு. இருந்தாலும் காமராஜனுடைய புகழை மேலும் வலுப்படுத்துகின்ற விதமாக, இன்னும் அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக இந்த அவரு தமிழகத்தினுடைய அரசினுடைய செயல்பாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். எதிர்கட்சி தலைவர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சொத்துக்களை எடுத்து கல்வி குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தமிழக அரசு. இதை ஒரு முட்டாள்தனமான பதிலாகத்தான் நான் பார்க்கிறேன் அவருடைய செயல். ஏன்னா எல்லா மதங்களும், கிறிஸ்டியானிட்டிசம் கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டா கூட, அவங்க மதங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் பணிபூரா இன்னைக்கு இருக்கிற பெரும் தலைவர்கள் பல பேர் கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் படிச்சுதான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மதங்களை சார்ந்தவங்களும், இஸ்லாமியர் எல்லாருமே கல்லூரிகள், திருச்சி ஜமால் முகமது கல்லூரி வச்சிருக்கிறாங்க. இது போல பல கல்லூரிகளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்து மிஷன் அப்படிங்கிறது அவங்களும் நிறைய கல்லூரிகள்லாம் மதம் இருந்தாலும் கல்வி முக்கியமானதுங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனா இது என்ன அதிசயம், இவர் முதலமைச்சருக்கே இருந்ததுக்கே நம்ம வெக்கப்படணும். இவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்ததுக்கே நம்ம வெக்கப்படுறோம். ஏன்னா அறநிலைத்துறை கல்லூரிகள் கட்டக்கூடாதுன்னா இதை விட ஒரு மோசமான செயல் எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கோயிலுக்கு போறவங்க நன்மைக்காக, எதிர்பார்ப்போட, வேண்டுதலுக்காக தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்,
வருங்காலம் நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும்னு போய் தான் அங்க போறாங்க. அந்த உண்டியல்ல காணிக்க போடுறாங்க, மற்ற இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அது ஏன் வந்து கல்விக்கு பயன்படக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய அறிவீனத்தை, எடப்பாடியினுடைய அறிவீனத்தை. ஏன்னா அவர் இந்த தேர்தலில் 20 சீட்டு ஜெயிப்பாராங்கிறத டவுட் கிளியர் பண்ணிட்டார். அவர் ஒரு 20 சீட்டு வந்து முதலமைச்சர் வந்து 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது உண்மையாக போகிறது என்கிற நிலையை இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தவளை தன் வாயால் கடும்பாங்க. இன்னைக்கு அவரே தன்னுடைய கட்சியை முழுசா இன்னைக்கு கட்சியை கம்பெனி ஆக்கிட்டாரு. கம்பெனியை விரைவில் மூடு விழா கொண்டாடுறதுக்கான என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த அதிமுக தொண்டர்கள் என்ன செய்யணும்னா, இந்த எடப்பாடி மற்றும் இந்த முக்கிய தலைவர்கள் மட்டும் ஒதுக்கிட்டாலே, அவர்களை இக்னோர் பண்ணிட்டாலே தமிழ்நாட்டில் அதிமுக ஓரளவு இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.